வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். நம்ம இப்போ காரணம்பேட்டை பருவாய்ங்கிற ஊரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டீக் அண்ட் ஒயிட்டு மேட்ச் பண்ணி ஃபுல் ஹோம் இன்டீரியர் நம்ம பண்ணியிருக்கோம். 2 BHK ப்ளஸ் ஒரு கிச்சனு, டிவி யூனிட், இது எல்லாமே பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாம், நம்ம உங்களுக்கு செக்மெண்ட்டில் எந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் நல்லா இருக்குமோ அதை நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுங்கள ஒரு ஃபுல் சைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது யூஸ்வலாக எல்லா கலரும் யூஸ் பண்ணாமல் ப்ளஸ் உங்களுக்கு ஆஷ் கிரேவும் ப்ளஸ் கோல்ட் லைன் ஸ்ட்ரிப் வர மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளூட்டட் பேனலில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. 200 rupeesலேருந்து உங்களுக்கு 240 rupees 280 வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கஸ்டமர் சஜஷனுக்கு எது நல்லா இருக்குமோ, அதாவது நம்ம டிவி யூனிட் என்ன பண்ணுறோமோ அதுக்கு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ளூட்டட் பேனல் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூட்டட் பேனல் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளைன் ஒயிட்டில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிளைன் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக ஒரு பாக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டோரேஜ் தான் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பாக்ஸ், ரிமோட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டிண்டர் கிளாஸ் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 85 inch டிவி மாட்டுற அளவுக்கு உங்களுக்கு இந்த இடம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக விட்டாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டிவி ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும், என்கிட்ட ஒரு 55 inch டிவி இருக்குது, இல்லை 65 inch டிவி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பேனலிங் சீட்டு ப்ளஸ் அந்த எம்போசிங் சீட்டு கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்னமோ அதுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பர்கோலா ஃபுல் லென்த்தும் கொடுக்கலாம். நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஷார்ட்டாக ஒரு 3.5 feet கொடுத்து அதில் 2 ஸ்பாட்லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். லுக் வைஸ் பாருங்க, இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. அது பிளைன் ஒயிட்டு ப்ளஸ் பேக்ரவுண்ட் கிரே கலர் இருக்கும்போது அந்த ஹால்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிச் லுக் அவ்வளோ நீட்டாக வந்திருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு டால் பாக்ஸுங்க. டால் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஏன் கிளாஸ் போட்டிருக்கோம்னா நம்ம ஒரு சிலிண்டர் லைட் மேலே கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு லைட்டுக்காக ஃபுல் கீழே வரைக்குமே விசிபிள் வந்துடணும். என்ன திங்ஸ் வச்சாலும் தனித்தனி ஒரு போர்ஷனுக்கு லைட் கொடுக்காம நம்ம ஃபுல்லாகவே ஒரு லைட்லேயே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, இங்கே அவங்க வந்து ஒரு ஒர்க் யூனிட் மாதிரி ஒரு டேபிள் போடுறதா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வாசல்லேருந்து உள்ளே வரும்போது இங்கே ஒரு மிரர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு மிரர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல் ஹாலோட லுக்கையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. உங்களுக்கு ஃபுல் சைஸ் டிவி யூனிட்டும் பண்ணலாம். ப்ளஸ் நம்மள்ட்ட பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ அப்படியே கிச்சன் போகலாங்க. இது கிச்சன் என்ட்ரி ஏரியாங்க. அவங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக காங்கிரீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேனலிங் ஒர்க் மாதிரி ஃபுல்லாகவே ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியதே இல்லை, அவங்களே நீட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கிச்சன் என்ட்ரியா இங்கே டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டால் யூனிட் பாக்ஸ். இது கிச்சன்லேயும் வைக்கலாம். கிச்சனில் வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்ன கிச்சன், ஸோ காம்பேக்டான இடத்துல வந்து நம்ம எவ்வளோ மாடலர் கிச்சன் பண்ணி கொடுக்கணுமோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டால் யூனிட், இங்கே வந்து அவங்க டைனிங் போடும்போது எந்த டிஸ்டர்பும் இல்லாத மாதிரி மேலே வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணி உள்ள எல்லாமே பார்ட்டிஷன் எல்லாமே நம்ம யூபிவிசியில் டிவைட் பண்ணியிருக்கோம். யூபிவிசியில் டிவைட் பண்ணி கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரும், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸும் போட்டு கொடுத்துருக்கோம். அது ஃப்ளூட்டட் கிளாஸு, டிண்டட் கிளாஸ், அந்த மாதிரி நிறைய கிளாஸ் வெரைட்டிஸ் இருக்குங்க. இதில் உங்களுக்கு பிரிண்டட் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசன் வால் மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் யூஸ்வலாக வால் மவுண்ட் பண்ணலனாலும் நீங்கள் வந்து டாப் பேஸ்லாம் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடம் பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு வால் மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு எல் டைப்பில் ஒரு ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி, மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப்பில் ஒரு பர்கோலா செட்டப் பண்ணி, இங்கே லைட் கனெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா நம்மளே இங்கே லைட் ப்ரொஜெக்ஷன் எடுத்து கொடுத்துருவோங்க. இங்கே லைட் கனெக்ஷன் இல்லாதனால இங்கே ஒரு ரவுண்ட் மிரர் கிளாஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைப் லைனு எதுவுமே டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். இங்கே நீங்கள் திங்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸில் எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது லுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. அப்படியே உங்களுக்கு கிச்சன் என்ட்ரி ஏரியாங்க. கிச்சன் என்ட்ரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக ஃபுல்லாகவே டீக் அண்ட் ஒயிட் காம்போ தாங்க. டீக் ஒயிட் காம்போட உங்களுக்கு எங்கெல்லாம் ஒயிட் போட்டால் இங்கே நல்லா இருக்கும். அதாவது கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒயிட் வந்து அதிகமாக அவாய்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒயிட் எனக்கு பிரைட்டாக வேணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேசன் கீழே டபுள் ஸ்டோரேஜ் ஓப்பன் கொடுத்துருக்கோம். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பைப் லைன் வருது. அந்த பைப் லைனுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் அங்கே ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே 3 டேண்டம் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 4 inch டேண்டமும் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா 8 inch 6 inchங்கிற டேண்டமும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இங்க கார்னர் நான் எல்லா சைட்லயும் சொல்ற மாதிரி இங்கே 2 கார்னர் இருக்கு. இந்த 2 கார்னருமே நம்ம வேஸ்ட் பண்ணல. அதாவது 2 கார்னருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் வைக்கிற மாதிரி உங்களுக்கு பிளேஸ் கொடுத்து ஃபோல்டபுள் தான் பண்ணியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் விக்கர் பேஸ்கெட் வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ கஸ்டமருக்கு ரிக்வயர்மெண்ட் தகுந்த மாதிரி விக்கர் பேஸ்கெட் இல்லாமல் ஸோ இங்கே மட்டும் பார்ட்டிஷன் மட்டும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கிராசரிஸ் ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வச்சாலோ அந்த ஸ்மெல் எல்லாம் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ள வெளியே வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்குறோம். இந்த கார்னரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோல்டபுள் தான் பண்ணியிருக்கும். தெரியுது எல்லாமே 360 டிகிரி ஃபோல்டபுள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கார்னர் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. இங்கே ஒரு கடப்பாக்கல் செல்ஃபுங்க. அந்த கடப்பாக்கல் செல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டபுள் டோர் போட்டோம்னா அதை நான் எல்லா சைட்லேயும் எல்லா வீட்லேயும் சொல்கிற மாதிரி அதே தாங்க. டபுள் டோர் இந்த இடத்துல போடும்போது இங்கே திங்ஸ் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் மட்டும் போட்டு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கிச்சனில் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. அதே மாதிரி இங்கே நின்று கேஸ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சிமினி மாட்டும் போது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே மட்டும் கிளாஸ் டோர் ப்ரொவைட் பண்ணி ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி கொடுத்துடலாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த இடத்துக்கு நம்ம எந்த அளவு அழகா பண்ணி கொடுக்க முடியுமோ இந்த பெட்ரூம்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுங்கிற சைஸ்ல ஒரு வார்ட்ரோப் அது 3 டோரா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொன்று இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் கம்பல்சரி உங்களுக்கு நீடாக இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு இடம் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ வந்து திங்ஸ் நிறைய வைக்க முடியாது. அதனால இந்த பக்கம் கஸ்டமர் நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கேட்ட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைடு நம்ம பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாத்ரூம் இருக்குது. ஸோ பாத்ரூம்ல வந்து அவங்க வெளியே வரும்போது டைரெக்டாக நம்ம வந்து நம்ம மிரர் விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கீழே 2 ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம். அது சாஃப்ட் க்ளோசிங்லேயே பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல் சைஸ் மிரரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் போடாமல் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைடு ஓவல் எடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்னர் மட்டும் ஓவல் எடுத்து இந்த கிளாஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம், பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் கண்டினியூவாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் டோர் ஒயிட் போட்டிருக்கோம். மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க்கு, சென்டரில் மட்டும் ஒயிட் போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியே அதை கண்டினியூ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒயிட் போட்டிருக்கோம். அந்த ஒயிட்டும் அந்த டீக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பார்டர் லைன் எடுத்து இந்த ஹேண்டில்ஸ் பிடிக்கிற இடத்துல ஒரு பார்டர் லைன் எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள எல்லாமே யூபிவிசிலே பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியிருக்கோம். பின்னாடி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக கஸ்டமருக்கு வந்து ரிக்வயர்மெண்ட்டுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஹெவியாக போகக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இங்கே பேக் சீட் கவர் பண்ணணும். அந்த பேக் சீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி அதை பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டபுள் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன் சைடு லாக்கர் செட்டப்பும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஹேங்கிங் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் எடுத்து நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி வச்சுட்டு ஹேங்கிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு திங்ஸ் இல்லை, ஸோ ஹேங்கிங் பண்ணுற மாதிரி திங்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிளேட் எடுத்து அதே மாதிரி நீங்கள் மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம நிறைய ஐடியா கொடுப்போங்க. அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாங்க. கீழே எல்லாமே யூபிவிசியில் நம்ம பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக நம்ம இந்த பெட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக்கர் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பாருங்கள் உங்களுக்கு ஹைட் அண்ட் பிளேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் வேஸ்ட் ஆக வேணாம்னு இந்த இடத்த பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். நீங்கள் கீ எடுத்துட்டு மேலே ஒரு கிளாத் மட்டும் போட்டிங்கன்னா உள்ள அந்த லாக்கர் இருக்கிற செட்டப்பே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். இதோட லுக் பாருங்க, மாஸ்டர் பெட்ரூமுக்கு தேவையான பாருங்க, இந்த வார்ட்ரோப் செட்டப்பே அவ்வளோ அழகாக வந்திருக்குது. இதில் கலர் காம்போ நிறைய இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் காம்போஸ் நிறைய நம்ம பண்ணி காமிப்போம். இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும், உங்கள் 1/1 போட்டால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஐடியாவும் நம்ம நிறைய சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ஐடியாவும் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு டிசைன் போட்டு காட்டி உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கடப்பாக்கல் செல்ஃபு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் மட்டும் போட்டு ஒயிட் கலரில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு ஸ்லைடிங் கிளாஸ் போடணும்னாலும் ஸ்லைடிங் கிளாஸ் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி கொடுத்துடலாங்க. இது செகண்ட் பெட்ரூமுங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. ஸோ ஆனால் இங்கே என்ன ஒரு இது பண்ணிக்கங்க, டபுள் டோர் தான் வார்ட்ரோபு. டபுள் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டீல் பீரோ இருக்குது. அந்த ஸ்டீல் பீரோவை உள்ள பிளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அது என்னன்னா உங்களுக்கு இங்கே வெளியே இருந்து பார்க்கும்போது வார்ட்ரோப் மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஓப்பனாக ஒரு ஸ்டீல் பீரோ வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வந்து நம்ம உள்ளே வைக்கணும்னு கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் உள்ள அந்த இடமும் எம்டியாக விட்டுருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டபுள் டோர் செட்டப்பு. அதில் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரே ஒரு ஹேங்கிங் செட்டப்பு. பிளேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கிளாத் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டட் பேனல் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் வெளியே இருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 4 டோர் வார்ட்ரூப் பண்ண செட்டப் தான் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பாத்ரூம் என்ட்ரி ஏரியாங்க. அந்த என்ட்ரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரூப் செஞ்சுட்டோம். ஸோ ஃபுல் சைஸ் பண்ணோம்னா அது ஈவனாக இருக்காதுன்னு சொல்லி இங்கே ஒரு கட்டிங் மட்டும் 1 ஃபீட்டுக்கு மட்டும் எடுத்துருக்குறோம். அந்த 1 ஃபீட்டு இடத்தையும் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் கார்னர் கர்வ் பண்ணி அதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதாவது கஸ்டமருக்கு வந்து என்ன ஐடியாவோ அந்த ஐடியாவும் சொல்லுவோம். ப்ளஸ் எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸான கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கார்பெண்டர்ஸ் கிட்ட நான் நிறைய ஐடியா சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணலாங்கிற ஐடியா சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டும் நல்லா வந்துருங்க. நம்ம ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான ஹேண்டில்ஸ் தான் நம்ம போட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பட்ஜெட் நீங்கள் என்ன மாதிரி பட்ஜெட் இருந்தாலும் சரி, எனக்கு எது நல்லா இருக்குமோ, இந்த இடத்துல இது போட்டால் நல்லா இருக்கும், லுக் வைஸ் பார்க்குறதுக்கு இவ்வளோ கிராண்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் நிறைய குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. ஸோ லோ குவாலிட்டி மெட்டீரியலை நீங்கள் தயவு செஞ்சு ப்ரொவைட் பண்ணாதீங்க. நம்மகிட்ட வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாங்கிறது ஐடியாவும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கலர்ஸ் காம்போவும் நிறைய காட்டுவேன். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன எப்படி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு உங்கள் வீட்டையும் நான் இன்டீரியரில் பண்ணி கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்மளோட சேனலில் 1 by 1 உங்களுக்கு வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோ எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு இன்டீரியரில் ஏதாவது ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணலாங்க. தேங்க்யூ.